இப்ப ஜின்கள் எப்படி உடலிலே புக முடியும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் கொடுத்திருக்கின்றான். கொடுத்திருக்கிறானா இல்லையா? கொடுத்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்குமா? ஆம், எனக்கும் தான். ஒரு ஷைத்தானும் ஒரு மலக்கு. சில நேரங்களில் மலக்கு வெற்றி பெற்று விடுவார், ஷைத்தான் தோற்று விடுவான். சில நேரங்களில் ஷைத்தான் வெற்றி பெற்று விடுவான், மலக்கு தோற்று விடுவார். என்ன அப்படின்னா, நமது உள்ளங்களில் ஏற்படக்கூடிய நல்ல சிந்தனைகள், குர்ஆன் வகுப்புக்கு போங்க, மாதாந்திர பயான் நிகழ்ச்சிக்கு போங்க, கிளாஸுக்கு போங்க, குர்ஆனை படிங்க, சுன்னாவை படிங்க, ஹதீஸை படிங்க, மார்க்கத்தை பின்பற்றுங்க, ஹதீஸின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க, குர்ஆன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரியான சிந்தனைகள் சில நேரங்களில் பயானை கேட்ட உடனே நமக்கு என்ன செய்யும்? ஒரு உத்வேகம் வரும். இனிமே இன்ஷா அல்லாஹ் எல்லா இபாதத்துகளையும் சரியா பண்ணணும், கரெக்டா நடக்கணும். இந்த எண்ணம் மிகைக்குதா இல்லையா? இந்த எண்ணம் வருதா இல்லையா? இந்த எண்ணத்தை யார் ஏற்படுத்துகின்றார்? மலக்கு ஏற்படுத்துகின்றார். நன்மையான ஒரு காரியத்தை செய்வதற்கு மலக்கு உந்துதலாக என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். அப்ப அந்த எண்ணங்கள் வரும்போது நாம் என்ன செய்யறோம்? நன்மையான விஷயங்கள்ல கொஞ்சம் வேகமாக செயல்படுகின்றோம். அப்ப ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்? அந்த இடத்துல தோற்று விடுவான். சில நேரங்களில் மலக்கு தோற்று விடுவார், ஷைத்தான் வெற்றி பெற்று விடுவான். ஷைத்தான் என்ன செய்வான்? அங்கெல்லாம் யாரு போவான்? வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமையில அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு பயான கேட்டுக்கிட்டு தேவையா இதெல்லாம்? 4 இடத்துங்களுக்கு போனோமா, பர்ச்சேஸ் பண்ணோமா, என்ஜாய் பண்ணோமான்னு இல்லாம இதெல்லாம் தேவையா? இப்படிங்கிற உள்ளத்துல எண்ணத்தை போடுறான் பாருங்க. இது யார் போடுறா? ஷைத்தான் போடுகின்றான். யார் போடுறா? ஷைத்தான் போடுகின்றான். அப்ப சில நேரங்களில் ஷைத்தான் வெற்றி பெற்று விடுகின்றான், மலக்கு தோற்று விடுகின்றான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல ஷைத்தான் அவரை மிகைக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஷைத்தான் எனக்கு கட்டுப்பட்டவனாகத்தான் இருக்கின்றான் என்று சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சில நேரங்களில் இதுல இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இது அதாவது நிறைய தகவல்களை கொண்ட ஒரு தலைப்பு இது. சில நேரங்கள்ல இந்த பேய், பிசாசு இதெல்லாம் மூட நம்பிக்கை. பேய் பிடிக்கிறது, பிசாசு, ஆவி, இறந்தவங்களுடைய ஆவி உடல்ல போயிட்டுது, இது எல்லாமே மூட நம்பிக்கை. ஆனால் ஜின்கள் உடலிலே புக முடியும். சில நேரங்களில் நீங்க பார்க்கலாம், ஒருவனுக்கு ஆங்கிலமே தெரியாது, அவன் என்ன செய்வான்? இங்கிலீஷ்ல பேசுவான். ஒருவனுக்கு ஹிந்தியே தெரியாது, அவன் ஹிந்தியில பேசுவான். ஒருவனுக்கு அவன் பிறப்பதற்கு முன்னால் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவான். ஆச்சரியமாக இருக்கும். சில நேரங்களில் இந்துக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆத்தா வந்துட்டாங்கம்பாங்க. பாத்திருக்கீங்களா இல்லையா? ஆத்தா வந்துட்டாங்க. அது ஆத்தா எல்லாம் கிடையாது, ஷைத்தான். புரியுதா இல்லையா? அன்பிற்கு சில நேரங்களில் டுபாக்கூர் வேலை நடக்கும். அது நீங்க என்ன செய்யலாம்? இந்த யூடியூப்ல கிறிஸ்தவர்கள் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது டுபாக்கூர் வேலைகள் நிறைய நடக்கும். அது ஒரு பக்கம். அதான் நான் சொன்னேன், இந்த பேய், பிசாசு, சாத்தான் என்று நிறைய மூட நம்பிக்கைகளும் நமது சமூகத்தில் இருக்குது. ஆனால் உடலிலே ஷைத்தான் புகுவானா என்று சொன்னால் புகுவான். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? அல்லாஹு தஆலா ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் என்ன செஞ்சிருக்கிறான்? நியமித்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றான். இப்போ ஹிந்தி தெரிஞ்ச அல்லது நமக்கு முன்னால் இறந்து விட்ட மனிதர்களுக்கும் ஷைத்தான் நியமிக்கப்பட்டிருப்பான் இல்லையா? அந்த ஷைத்தான் ஒருவனுடைய உடலிலே புகும்போது அவன் என்ன செய்கின்றான்? பழைய அந்த காலகட்டத்தில் நடந்தவைகளை எல்லாம் பேச ஆரம்பிக்கின்றான். ஹிந்தி தெரியாது, ஆனா ஹிந்தியில பேசுவான். இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ்ல பேசுவான். இது எது எப்படி என்று சொன்னால், இன்னொரு ஆங்கிலம் தெரிந்த, ஹிந்தி தெரிந்த ஒருவனுடைய உடலிலே இருந்த அந்த ஷைத்தான் இவனுடைய உடலிலே என்ன செய்கின்றான்? புகின்றான். பிலால் பிலிப்ஸ் அவர்கள் எழுதிய ஷரஹ் மபாதியுத் தௌஹீத் என்ற புத்தகம். இந்த புத்தகத்திற்கு பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் மதிப்புரையும் வழங்கி இருக்கின்றார்கள். தமிழில் கூட இந்த புத்தகம் வந்திருக்கின்றது. இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதுல இந்த செய்திகளை எல்லாம் நாம் என்ன செய்யலாம்? பார்க்க முடியும். பிலால் பிலிப்ஸ் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக என்ன செய்கின்றார்கள்? இந்த செய்திகளை எல்லாம் எழுதுகின்றார்கள். அப்ப என்ன செய்வான்னா, ஆங்கிலம் தெரியாதவன் ஆங்கிலம் பேசுவான், ஹிந்தி தெரியாதவன் ஹிந்தி பேசுவான், கடந்த காலத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் இவன் பேசுவான். மக்கள் என்ன செய்யறாங்க? கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க.
அன்பிற்கினியவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். இந்த ஷைத்தானை பத்தி, ஜின்னை பத்தி சொல்லும்போது சில நேரத்தில் நமக்கு பார்க்குறவங்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, இவன் மேல எல்லாம் ஜின்னு இருக்குமோ ஒருவேளை அப்படின்லாம் திங்க் பண்ணிடக்கூடாது. சரியா? பார்க்குறவங்களெல்லாம் அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பார்க்குறவங்க அப்போ இவன் மேல ஜின்னு இருக்குமோ, அவன் மேல இவன் நடையே ஒரு சரியில்லையே, இவன் மேல ஜின்னு இருக்குமோ அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நின்று நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களை, ஒரு மனிதனுடைய உடல்ல ஜின் புகுந்து விட்டால் நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, மருத்துவமனைக்கு எல்லாம் கொண்டு போறாங்க. எல்லா மருத்துவத்தையும் ஃபுல் செக்அப் பண்றாங்க. மருத்துவர் சொல்றாரு எதுவுமே இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை, நத்திங், நல்லா இருக்கிறாரு. ஆனாலும் அந்த ஜின் உடம்பிலே புகுந்த மனிதனுக்கு அந்த ஜின்னால் அவன் கடுமையாக பாதிக்கப்படுகின்றான். சில மனிதர்கள் ஜின் உடல்ல புகுந்துட்டுனா அவனை பிடிக்க முடியாது, தெரியுமா? ஒரு 2, 3, 4, 5 பேர் சேர்ந்து பிடிச்சாலும் கூட என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாத அளவுக்கு பவர் இருக்கும். இவங்க எல்லா மருத்துவமனைகளும் செல்கின்றார்கள், ஜின்னு வெளியே போகாது. என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, அந்த தர்காவுக்கு போனாங்க, இது மாதிரி தான் பேய் பிடிச்சது, அந்த தர்காவுக்கு போன உடனேயே சரியாயிற்று. மனசுல ஒரு ஊசலாட்டம், போய்தான் பார்ப்போமே. கொஞ்சம் ஈமானில் பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, தர்காவுக்கு போவாங்க. தர்காவுக்கு போன உடனேயே ஜின் அந்த உடம்பை விட்டும் விலகிவிடும். காரணம் என்ன தெரியுமா? அவன் எந்த நோக்கத்திற்காக இந்த உடலிலே புகழ்ந்தானோ அந்த நோக்கத்தை அவன் அடைந்து விட்டான். ஷைத்தானுடைய மிகப்பெரிய சதி என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டும். மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நிரந்தர நரகத்திற்குரியவர்களாக மாற வேண்டும். அப்ப இந்த ஷைத்தான் என்ன செய்கின்றான், உடலிலே புகுந்து தர்காவுக்கு போன உடனேயே ஷைத்தான் வெளியில போயிடுவான். இப்போ அந்த மனிதன், பாதிக்கப்பட்ட மனிதன் மட்டுமல்ல தர்காவின் மீது நம்பிக்கை வைக்கின்றான், அந்த மனிதன் நம்பிக்கை வைக்கின்றான், அவனது குடும்பத்தார்கள் நம்பிக்கை வைக்கின்றார்கள். பாருங்க, ஏறுவாடிக்கு போனோம், முத்துப்பேட்டைக்கு போனோம், நாகூருக்கு போனோம், அஜ்மீருக்கு போனோம், ஷைத்தான் போயிட்டான். அந்த முழு குடும்பமும் தர்காவின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள். அந்த குடும்பத்தோடு இந்த விஷயம் நிற்குமா? அப்படியே பரவ ஆரம்பிக்கும். சமுதாயத்திலே பலர் இதை பார்த்து என்ன செய்வாங்க, அதான் நிறைய மக்கள் கேட்கிறாங்க, அதற்கு தர்காவுக்கு போனா ஷைத்தான் போறானே, தர்காவுக்கு போனா பைத்தியம் தெளியுது, அது எப்படி? இப்படித்தான். தர்காவுக்கு போனா பைத்தியம் எப்படி தெளிகின்றது என்று சொன்னால் இப்படித்தான் தெளிகின்றது. ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், அங்கிருந்து வெளியேறிடுவான். ஏன்னா அவன் வேலை, வந்த வேலை முடிஞ்சு. அவன் ஒரு ஆளை மட்டும் டார்கெட் பண்ணல, ஒட்டுமொத்த குடும்பம், ஒட்டுமொத்த சமுதாயமும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு சூழலில் அவன் தள்ளிவிட்டு விடுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதற்கான ஒரு மனிதனுடைய உடலிலே ஜின் புக முடியுமா, இதற்கான ஆதாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜின்கள் என்று சொன்னால் மனிதர்களை போன்று அவர்களுக்கு கை கால்லாம் இருக்கும் என்றல்ல, மனித உருவத்தில் வருவார்கள், பாம்பினுடைய உருவத்தில் வருவார்கள், நாயினுடைய உருவத்தில் வருவார்கள். ஆனால் ஜின்களுடைய அசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் காற்றை போன்று இருப்பார்கள். ஜின்களுடைய அசல் காற்று மாதிரி இருக்கும். இந்த அமைப்புல தான் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கின்றான், ஜின்களை படைத்திருக்கின்றான். ஜின்கள் மனிதர்களுடைய உடலிலே புக முடியுமா என்று சொன்னால் முடியும் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை பார்க்கிறோம் குர்ஆன்ல. முதலாவது ஆதாரம் என்ன அப்படின்னா, வட்டி வாங்கி தின்பவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமு அல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யாரெல்லாம் வட்டி வாங்கி தின்னுகின்றார்களோ அவர்கள் மறுமை நாளில் ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்கள் எழுப்பப்படுவதை போன்றுதான் எழுப்பப்படுவார்கள். 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அவ இந்த வசனத்திலே தெளிவாக நமக்கு ஒரு விஷயம் தெரிகின்றது. ஷைத்தான் என்ன செய்வான், மனிதனை தீண்டுவான். மனிதனை என்ன செய்வான், தீண்டுவான். தெளிவாக தெரிகின்றது. பைத்தியம் ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவன் எழுவதை போன்று எழுவான். அப்ப ஷைத்தான் தீண்டுனா என்ன ஏற்படும், பைத்தியம் பிடிக்கும், புத்தி பேதலிக்கும். அப்ப ஜின்னினால் ஒரு மனிதனை நோயாளியாக தள்ள முடியுமா என்று சொன்னால் அதுவும் முடியும். ஜின்னினால் ஒரு மனிதனை கொலை செய்ய முடியுமா என்று சொன்னால் அதுவும் முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது.
பாருங்க, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஹல் உனப்பியுக்கும் அலா மன் தனஸ்ஸல ஷயாத்தீன், ஷைத்தான்கள் யாரின் மீது இறங்குகின்றார்கள் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அஸீம், இட்டுக்கட்டக்கூடிய ஒவ்வொரு பாவியின் மீதும் ஷைத்தான் இறங்குகின்றான். யுல்கூன ஸம்அ வ அக்ஸருஹும் காதிபூன், அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் ஒட்டு கேட்கின்றார்கள், அவர்களில் அதிகமானவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப பொய் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாவியின் மீதும் ஷைத்தான் இறங்குகின்றான். அப்ப ஷைத்தான் மனித உடலிலே இறங்க முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கின்றது உணர்த்துகின்றது.